ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி லஞ்சுக்கு முட்டை தொக்கும் பீன்ஸ் பொரியலும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ முட்டையை வேக வச்சுட்டு ஒரு பக்கம் டீ தான் போட்டேன். இது என்னென்னா, ஆவாரம் பூவும் சீரகமும் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வச்சு அப்புறம் குடிக்கிறது. இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்ட்டு நிறைய டாக்டர்ஸ் இப்போ ரீசண்டாக சொல்கிறத கேட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் இதை வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துப்பேன். சீரகம் இல்லை சோம்பு கலந்து எடுத்துப்பேன். சரி, இது ரெடி ஆகிறக்கு எப்போலாம் அப்படியே வாசல் தெளித்து குடம் போட்டு வந்துடலான்ட்டு கீழே தான் போயிட்டு வந்தேன். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அரிசி ஊற வச்சு சாப்பாடை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முட்டை தொக்குக்கு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு 4-5 தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து வச்சுப்பேன். இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம எப்பயும் போல் மசாலா பவுடர்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியில் முட்டையை சேர்த்து இறக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்க வேண்டியதுதான். இதில் நீங்கள் முட்டையை வேக வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைனா உடச்சி ஊற்றியும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியலுக்கு சின்ன வெங்காயமும் தேங்காயும் நிறையா சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேலை இருந்துச்சு, அதனால் பெரிய பையனை மட்டும்தான் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணி சமைச்சிட்ருந்தேன். ஒரு 7:30 மணின்றப்போ சமையலை மோஸ்ட்லி முடிச்சிட்டேன். காலையில் 7 மணிக்கெலாம் நம்ம வீட்டுக்குள்ளே சூரியன் கிச்சனுக்கு டைரெக்டாக வந்துடும். கிழக்கு பார்த்து தானே சமையல் கட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சின்ன பையனை அன்றைக்கி வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன் நான் இன்னொரு விலாகில் சொல்கிறேன். ஸோ ஒரு 7:30ன்றப்போ என்னோடய சமையல் மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. இன்னொரு விலாகில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல் வீடியோஸ் அண்ட் என்கரேஜ் மீ.